ஒருத்தர் ஏமாத்தி லிஃப்ட் கேட்டு போறான். நாங்கள் கால் வலிக்கு நடந்து வந்துட்டு இருந்தாங்க, மட்டும் 5000 லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு அங்கே ஷேக்கெல்லாம் வாங்கி வைக்கிறா. அந்த தண்ணி குடிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன். ஐயோ ஹலோ கைஸ், பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடுலேருந்து காங்கேய வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இன்னும் காங்கேயெல்லாம் பல ஈரோடு தாண்டி போயிட்டு இருக்கோம். முன்னாடி வேக வேகமா கொஞ்சம் லேட் ஆயிட்டு எல்லாம் வேக வேகமா போயிட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், அதனாலதான். அதுலயும் ஒருத்த வரைக்கும் லிஃப்ட் கேட்டு போயிட்டான். லிஃப்ட் கேட்டு போயிட்டு அங்க முன்னாடி ஒரு 4-5 கிலோமீட்டர் முன்னாடி லிஃப்ட் கேட்டு போயிட்டான். நாங்க வந்து இல்ல நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மூச்சு ரொம்ப வாங்கதான், நடக்கவே முடியல. கால் வேற எல்லாத்துக்கும் வீங்கிடுச்சு. இன்னைக்குதான் நமக்கு 3வது நாள். நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள். நேற்று ஒரு நாள், நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள். என்னதானே தெரியல, போயிட்டு இருக்கோம் அப்படி. இப்போ மணி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மணி காலையில 6 மணி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு நாங்க எழுந்து கிளம்பணும்னு பாத்தீங்கன்னா 5 மணி. 5 மணிக்கு கிளம்பணும். காலையில ஆனா பனி போட்டு பொழக்குது. காலையில குளிர் பெட்ஷீட் எல்லாம் போட்டு சுத்திட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்க. இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதனால இப்பதான் வீடியோ எடுக்கிறேன். கை வலி, கால் வலி, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வலிக்குது. அவ்வளவுதான். இங்கிருந்து அவ்வளவுதான். நம்ம இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாதி தூரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாதி தான், முடியும், போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவன் அந்த லிஃப்ட் கிட்ட வந்தான் சொன்னல, அவன் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஒரு பாலம் இருக்குல்ல, ஒரு பாலத்துக்கு இருக்குல்ல, அந்த பாலத்துக்கு கீழே தான் எங்க இருக்கேன்னா, காலையில இருந்து எல்லாருமே வேகமா போயிட்டே இருக்கானுங்க. நானும் காலையில எழுந்ததுல இருந்து நான் காலையில தனியாவே தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். கஷ்டம். போன வாட்டி வந்திருக்கேன் பழனிக்கு. போன வாட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் பஸ் ஏறி போயிட்டேன் தனியா. பஸ் ஏறி போய் அந்த காங்கேயம் போறோம்னு சொன்னல, அங்க காங்கேயம் போய் நான் வந்து படுத்துக்கிட்டேன். அங்க போய் நைட்டு படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க காலையில பஸ் ஏறி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காலையில அவங்க கூட ஜாயின் பண்ணி போனேன். இங்க வாட்டி எங்க அந்த மாதிரி ஆயிருமோன்னா, பொறுமையா போய் காலில் என்ன லைட்டா வீங்கின மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஆயிட போகுதுன்னா நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஆனா இவனுங்க ஸ்லோவா இருந்துட்டு இப்ப ஸ்பீட் எடுத்துக்கிட்டானுங்க. முடியல, என்ன பண்றதோ. ஆனா போன வாட்டிலாம் கால் எப்படி வீங்கி இருந்தது, அதுக்கு இந்த வாட்டி எவ்வளவோ பரவாயில்ல. போன வாட்டி பேக் வெயிட்டா தான் எடுத்துட்டு வந்து, இந்த வாட்டி பேக் வெயிட்டா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் பேக் வெயிட்ட குறைக்கலாம்னு நினைச்சா அது வெயிட் கூடிக்கிட்டே போகுது. சரி, எதுவுமே வீட்டுல பாக்குறப்ப வெயிட் கம்மியா இருக்குது, இங்க வந்து பார்த்தா இவ்வளவு வெயிட் இருக்குது. என்னன்னே தெரியல. அவ்வளவுதான். இது என்ன இடம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியல. இங்க எதுவும் என்ன இடம்னு சொல்லிட்டு போடலையா. இங்கதான் எங்கேயும் அவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டோமா. யாராவது புதுசா சேனல்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாக்குற வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி இருக்கு நாங்க இந்த மாதிரி போறது கரெக்டா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பாருங்களா, இங்க போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த சூரியனையே காணும் எங்கேயுமே. அங்கதான் சந்தேஷம் வந்து எதையுமே காணும். ஏதாவது நான் கரெக்டா நல்லா தான் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மணி 6 பக்கமா ஆகும் போது. இப்பதான் பவானி ரீச் பண்ணிருக்கோம். இங்கதான் அந்த லிஃப்ட் கேட் வந்தோம். இங்கதான் முன்னாடி இருக்கான். இங்கதான் குளிக்கவும் போறோம். டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் பஸ் ஏறி போறேன்ட்டு இவன நடக்கிறது. இப்பதான் இன்னொருத்த பாருங்க,
அவனுக்கு லைவ் லொகேஷன்ல எங்க கேட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படியே அவனை காட்டு, ஒரு போன் மட்டும் கையில இருந்துச்சுன்னா போதும், திருப்பதியே தாண்டிடுவான் போல. இப்ப பவானி வந்து இங்க வர்ற இதெல்லாம் பஜ்ஜெல்லாம் விற்கிறாங்கடா. பஜ்ஜி, சமோசா, டீ, யாரெல்லாம் வந்து மசால் பஜ்ஜெல்லாம் இருக்குடா. தானே போய் இன்னும் சமோசா வடை கிட்ட சாப்பிட்டு பஜ்ஜி வாசனை வேற அடிக்குது, ஆனா சாப்பிட முடியும் போகுது. ரைட்ல தள்ளி பாத்தீங்கன்னா இதுதான் பவானி ஆறு. இதுக்கு மேல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பவானி ஆறு. எல்லாமே இருக்கு. என்னன்னு தெரியல, விடிய காத்தாலதான் எடுத்துட்டு இருக்க, இருந்தாலும் ஒரு மாதிரி இருட்டா இருக்க மாதிரியே இருக்கு, ஏன்னு தெரியல. அது நீ இருட்டா இருக்கும். அரசியல போறாரு, தண்ணி நிறைய போகுது, நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இவன் இங்க மேல இருந்து அந்த கீழே குதிக்க போறான். குதிப்பான். இதே நடுவுல சம்பந்தமே ஒரு பாலம் ஊத்துக்கிறாங்க. இத்தனை நாள் நடந்து இன்னைக்குதான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஏரி ஒண்ணு பாக்குறேன். பாருங்க, கிட்ட போயிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கதான் பாருங்க அந்த பவானி ஆறு. சொர்க்க பூமி வேற, சுடுகாடு பெருசா வச்சுக்கிறாங்க. சொர்க்க பூமின்ட்டு இங்கதான் போயிட்டு இருக்கோம். வாயில பாத்தீங்கன்னா டிச்சு தண்ணி எல்லாம் மிக்சிங் ஆகுது. பக்கத்துல சுடுகாடு கலந்துட்டு இருக்கு. சுடுகாடு பேர் வேற. இந்த ஏரி ஏரியா எனக்கு இப்ப என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. இது அப்படியே போகுது, நேரம் போகுது இவ்வளவு தூரத்துக்கு. வம்சம் நில்றா, அந்த தண்ணி நடுவுல போய் நில்றா. தண்ணி நடுவுல போய் நின்று போனா நின்று பாத்துட்டு போலாம். எங்க இருக்கான் அவன்? சரி சரி. ஏரி பாருங்க, செம்மையா இருக்கு. சூரியனா அது பேர்லாம் அதிகம் காணும். சேலத்துக்கு பாருங்க, இந்த 60 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நிலாவே மறையல. அங்க வேற உள்ள கோயில்லாம் இருக்கு பாருங்க. நிலா தெரியுது, அங்க உள்ள கோயில்லாம் இருக்கு பாருங்க தண்ணியில. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அங்க தண்ணியில ஒரு கோவில்லாம் தெரியுது. அண்ணன் வழியோட அண்ணா இப்ப நாம வந்து இந்த தண்ணி கிட்ட போயிட்டு இருக்கோம். இன்னுமே அந்த தண்ணி எல்லாம் கீழே இறங்கினா அந்த கோயில் முடிச்சதே. முனிப்பன் கோயில்டா. முனிப்பன் கோயில் வந்து காளியம்மன் கோயில் வந்து. அங்க பாருங்க சூரியன் வருது அந்த இடத்துல. பின்னாடி பாத்தீங்கன்னா நிலா தெரியுது. அந்த இடத்துல சன்ரைஸ் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா நிலா நேரா இருக்காங்க ரெண்டு பேரும். என்னடா சூரியன் மேகம் மறைச்சிட்டு இருக்காது. இங்க இருந்தா அவ்வளோக்கு எதுவும் தெரியும். ஒரு பாலம் தெரியுது பாத்தியா? அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரிட்ஜ் போகுது. ட்ரெயின் போகுமா? பாத்தீங்கன்னா காவேரி ஏண்டா அங்க பாரு இது போட்டிருக்காங்க, வலை போட்டுக்கிறாங்க இதுலயே. அங்க போட்டுக்கிறாங்க பஞ்சு தேஜா. தண்ணியில வலைலாம் போட்டிருக்காங்க. சுடுகாட்டுல வேற எல்லாம் எரிச்சிருப்பாங்க போல. சொர்க்க பூமின்னு வச்சுக்கிறாங்கடா. அந்த இடத்துல பஜ்ஜும் போட்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க உள்ளன்னு தெரியும். இந்த கோயில்லாம் செம்மையா இருக்கு. தண்ணி வத்தனா இன்னும் இதா இருக்கும். இன்னும் தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கோயில்லாம் முழுங்கிடும். ஃபர்ஸ்ட் மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்த மாதிரி தண்ணி இந்த பாலத்தை கீழே ஒட்டி போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. யார் அவனா? எங்கடா இருக்கிறானா? வலை போட்டிருக்காங்க. அந்த வலையில மீன் மாட்டி இழுத்துட்டு இருக்குது. இழுக்கு தெரியுதா இல்லையா வலைய? அந்த வெள்ளை கலர் பஞ்சு பாரு, நவரும் பாரு, தெரியுதா இல்லையா? தெரியுது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க அவ்வளவுதான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு வலை போட்டு அந்த வலையில இருந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இருங்க நான் ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பாக்ஸ்ல பேர் அவரால பிடிச்ச மீன்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ்ல பிடிச்ச மீன்லாம் இருக்குது. ஆனா இங்க ஒரு மீனை காணும். இந்தாண்டு ஏதோ ஒரு மீன் அவர் பிடிப்பாரு பார்ப்போம்னு பார்த்தா அவ்வளவுதான். சன்ரைஸ் ஆக போகுது. நல்லா இருக்கு இங்க வந்துட்டு. என்ன முன்னாடி அது வரைக்கும் தண்ணி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல நமக்கு புல்லு செடியா இருக்குன்னா அது அவ்வளவு நல்லா இல்ல. ஒரு மீன் மாட்டுல இருந்தோம்.
இதுல வேற மீன் பெரிய மீன் வேற பிடிச்சா போட்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போனாருன்னா கூட நல்லா இருக்கும். பெரிய மீன் என்னடே பெரிய மீன் அவங்க கடைசியில அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுது பாத்தீங்களா? அவங்க போய் சன்ரைஸ் ஆயிட்டு அப்படிங்க போய் அந்த ஃபேக்டரின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மாதிரி புகழம் நல்லா இருக்குது. ட்ரெயின் போகுது பாரு தண்டவாளத்துல. அங்க போய் தண்டவாளத்துல ட்ரெயின் 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 அப்படிங்க அப்பா செம்மையா இருக்கு. இப்பதானே நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் போறது இந்த மாதிரி. நான் ராமேஸ்வரத்துல பார்த்தேன். ராமேஸ்வரத்துல விட நம்ம ஊர்ல பாத்தியா நாங்க போறதுக்குள்ளாச்சும் ஒரு மீன் பிடிச்சி வரணும். அவ்வளவுதான் சன்ரைஸும் ஆயிட்டு இருக்கு. எழுதுறதுல மீனே எல்லாம் தப்பிச்சு ஓடிடும் போல. ஓகே நம்மளும் முன்னாடி போவோம். அப்படியே வாடாடியே அவன்கிட்ட போயிடலாம்ல. இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி அதனால நீங்க இந்த சிப்பக்கமலா படத்துல பாத்திருப்பீங்க. அந்த பிடி சார் படத்துல இந்த இடத்துல ஒரு சீன்லாம் வரும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன், சன்ரைஸ் செம்மையா இருக்கு இந்த இடத்துல. இந்த தண்ணிக்கும் அப்படி கீழே பார்க்கறது அப்படி தண்ணி ஃபுல்லா கோல்டு கலர்ல தெரியுது. நல்லா இருக்குது பார்க்க. அதான் நம்ம முன்னாடி வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு அங்க போய் நம்ம ஒரு இடம் பார்த்து குளிக்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் காலையில சீக்கிரமே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நம்ம குளிக்கிற இடத்த தொலைவி கடைசியா இங்கதான் கண்டுபிடிச்சிங்களா குளிக்கலாம். குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குப்பையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டு இருக்காரு. இதுலதான் குளிங்கன்னு சொன்னா குளிச்சுட்டும் இருக்காங்க. ஆனா என்னட்டு குப்பையும் வந்துட்டு இருக்கு. இங்கதான் இப்ப குளிக்க போறோம். இங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப குளிக்க போறான். பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவுதான் மேல வந்து உட்காந்து போய் குளிக்கல. துணி எல்லாமே வந்து துணி தான் துவைக்கிறாங்க. துணி துவைக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களும் குப்பையை அதெல்லாம் கூட்டுவாங்க போல. குப்பையெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால சரி நம்ம போக வேணாம், குளிக்கலாம் வேணாம். இதுல குளிச்சுட்டு திரும்பி நம்ம இன்னொரு வாட்டி தான் குளிக்கிற மாதிரி வரும். அதனால இங்க குளிக்கலாம் வேணாம். அங்க பாருங்களேன் பெரியவங்களுக்கு கர்மெல்லாம் துணி துவைச்சிக்கிட்டு அது எவ்வளவு எத்தனை நாள் துவைக்க ரொம்ப அழகாக என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. துணி துவைக்கிறது, சோப்பு போடுறது, அந்த மாதிரி இருக்குது. தண்ணியே ஒரு மாதிரி உள்ளே ஒரு மாதிரி கருப்பு கலரா ஏதோ தண்ணி இதை போயிட்டு இருக்கு. ஆனா இதுலயே குளிக்கவும் செய்யறாங்க. அவங்களே துவைக்கிறாங்க, அதுலயே குளிக்கிறாங்க. ஐயோ இந்த தண்ணில நம்ம குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் குளிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அவர்தான் அந்த இது அவனுக்கு வரானுங்க. அந்த இதுக்கு எங்க நம்ம ரெஸ்ட் ரூம் போறவனுக்கு வரானுங்க. அவனுக்கு வந்ததை கண்டினியூ பண்றேன். நம்ம எங்க இருந்து இவ்வளவு குப்பைய போடுறாங்கன்னு தெரியல. ஆனா இவ்வளவு குப்பை போயிட்டேதான் இருக்குது. அந்த தண்ணி குடிச்செல்லாம் பாத்துட்டு இருக்கான் அவன். ஐயோ அதே தண்ணிய குடிச்சு பார்த்துட்டு இருக்கான்டா சாமி. அங்க இருக்கவங்களுக்கு என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாம அவன் அதை பண்ணிட்டு இருக்கான். நீ வா வா. இப்போ பாத்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடத்தெல்லாம் தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம். ஒருத்தம் தான் அதுல இறங்கணும். குளிக்கலான்னு பார்க்க போல. இவனுங்க டவுட்ல தெரியும் எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸா தான் இருந்தானுங்க. அது ஏதோ போய் கால் மட்டும் நினைச்சு பார்த்துட்டு தண்ணி ஏதோ நாத்து அடிக்கிறதா மூக்கு கிட்ட அடிச்சு பார்த்தேன். குளிக்கலாம் இல்ல. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். இவன் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். அதனால இப்ப நம்ம உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு மேக்கப் போடுறதுக்கோசரம் பொட்டு நடு